சாதாரண எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், சில ஜூனியர் அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்களையெல்லாம் ஒரு அதிகார தோரணையில் சட்டசபையில் நடத்தக்கூடியவர் அந்த மிகவும் வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த சபாநாயகர், அதாவது உயரத்தில் மட்டும் அப்பாவு. நான் கூட நினச்சேன் இவர் அமைச்சர்களையே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாரு, இவர் அந்த தொகுதியில் வந்து இவர் வச்சது தான் சட்டம் போல இருக்குது, பெரிய ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சா, இவருடைய தொகுதியில் குறிப்பாக அந்த ராதாபுரத்தை ஒட்டியுள்ள அந்த மக்கள் வந்து 5 வருடமாக ஒரு குடிநீரில், சரியான சாலையில், இதெல்லாம் பேசிக் அம்யூனிட்டிஸ், அது எதுவுமே அந்த பகுதியில் இல்லை. அதுவும் குறிப்பாக பக்கத்தில் தாமிரபரணி ஓடுது, ஆனால் எங்கள் ஊரில் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அழுது புலம்புறாங்க. இது 5 வருஷமாக நாங்கள் இதை வந்து மனுவாக கொடுத்துருக்கோம், பல போராட்டங்கள் நடத்திருக்கோம், எங்களுக்கு எந்த வேலையும் நடக்கலை அப்படிங்கிறப்ப ஆரம்பத்தில் அவங்கள சமாளிக்கிறது மாதிரி அப்பாவு பேச ஆரம்பிக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரை ஒருமையிலெல்லாம் பேசுகிற அளவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. அவர் சொல்கிறத அவங்க கேட்பதாகவே இல்லை. நீ எல்லாம் பொய்யா தான் சொல்லுவ, உன் பேச்சை யார் கேட்பா அப்படிங்கிறது துணையில் பேசிட்டு வந்தோடனே வேறு வழி இல்லாமல் அந்த ஃபேஸ் சேவிங்னு ஒன்று இருக்குல்ல, என்னதான் இருந்தாலும் அவர் சபாநாயகர், அவரை நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அந்த லோக்கலில் இருக்கிற ரெவென்யூ தாசில்தாரும் அந்த போலீஸும் அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோம், கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னது பிறகு தான் அவங்க டிஸ்பர்ஸ் ஆகி போகிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் நீங்கள் சொன்ன இந்த கேள்வியில் ஒரு முக்கியமான விஷயம், அதை பார்க்குறவங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தை நீங்கள் சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். யோ போயா, உன்னை நம்ப மாட்டோம் போயா, நீ எல்லாம் ஒரு ஆள், நீ உயரமான இடத்துல கொஞ்சம் ஹைட்டு மட்டும், நீ கொஞ்சம் உயரமாக இருக்க, அதனால் உயரமான இடத்துல உட்காந்து நீ மந்திரிகளை நீ, அவர் பாருங்கள் ஜூனியர் அமைச்சர்கள்லாம் எவ்வளோ இது துச்சமாக பேசுவார். நம்ம நயினார்ஜியே ஒரு தடவை, மரியாதைக்குரிய பண்ணையாரையே ஒரு தடவை பேச போய், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, என் கருத்தை நான் பதிவு செய்கிறேன், இத்தனைக்கும் பக்கத்து ஊர், இந்த தெரு பண்ணையாரோட ஊர் முடிகிற இடத்துல ஒரு அடுத்த தெருவில் அவருடைய ஊர் ஆரம்பம். அவருடைய சொந்தக்காரங்களும் அந்த ராதாபுரம் வள்ளியூர் அந்த பக்கத்தில் தான் இருக்காங்க. நல்ல பழக்கம் உள்ளவர்னு நயினார்ஜியே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த அப்பாவு வந்து இவர் பண்ணையாரையே வந்து கொஞ்சம் அப்படி டோனை ரைஸ் பண்ணும்போது அவரும் அதுக்கான கடுமையான பதிலடியை கொடுத்தாரு. அது மாதிரி நமக்கு இன்னொருத்தனை பிடிக்காது, ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர் வழி இந்த டோல்கேட் அடித்து உடைக்கிற வேல்முருகன் வந்து நீங்கள் அமைச்சரா சபாநாயகரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவர் வந்து வேல்முருகனுடைய நம்மளுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சபைக்குள்ள இவர் வந்து அவருக்கு வந்து முதல்வரோட தனக்கு அறிவு ஜாஸ்தி, அதாவது செல்வாக்குனா முதல்வருக்கு இருக்கலாம், ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு அறிவு ஜாஸ்தின்னு ஒரு மேட்டிமை தன்னை நீங்கள் பாடி லாங்குவேஜ் எல்லாம் கவனிச்சு பாருங்களேன். அவர் டீச்சராக வேற இருந்தவர் அந்த இயல்பு, அதனால அவருக்கு பாடம் எடுக்கக்கூடிய அந்த பக்குவம் அவருக்கு இருக்கு. பாடம் எடுக்கிறதுங்கிறத தாண்டி டாமினேட்டிங்கான ஒரு வேலையை பார்க்குறாரு. ஆனால் அதை வந்து ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட அதை வந்து நீங்கள் கெட்டிக்காரன் புழுகு 8 நாள், இவர் 4 வருஷமாக ஏமாத்திட்டு இருக்காரு மக்களை, அந்த மக்கள் பார்த்தான். இவர் வந்து அதுவும் நீங்கள் இன்னொன்று நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம டெல்டா பகுதிகளில் கூட கோபம் வரும்போது பேச்சு அப்போ தான் வார்த்தைகள் கொஞ்சம் தடிக்கும். ஆனால் நீங்கள் தெற்க பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி தெற்க நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க போகிற போக்கில் ரொம்ப பெரிய விஷயத்த ஒரு கெட்ட வார்த்தையை சேர்த்து ரொம்ப சகஜமாக சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி அப்பாவுக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்ததோட விளைவு தான் விலை வெளுத்து போய் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் தாசில்தாரும் காவல்துறையும் வந்து அவங்கள சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் மக்கள் கலைஞ்சு போயிருக்காங்க. யோ நீ எல்லாம் ஒரு ஆள், நான் உன்னை நம்ப மாட்டேன் பயா அப்படிங்கிற லெவலில் கிடைச்சல. அவ்வளோ தூரம் இது வந்து அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா பொறுப்பாளர்களுமே இந்த ஒரு கித்தாப்பு, ஒரு மமதை, அதோடைய அவங்க மக்களை அணுகிறாங்க. இன்னொன்று, இந்த அப்பாவு வந்து இந்த பொதுமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலை, ஆனால் அவர் வந்து கல்குவாரியோ இல்லை கல்வாரினால அவர் அவங்க கல்வாரி, அதாவது இது அவர் வந்து பாதிரியார்கள்லாம் ஏதாவது சொன்னால் அவர் வந்து அடுத்த செகண்டு அதுக்கான தீர்வு கொடுத்துட்டு தான் அவர் வந்து ஹி இஸ் மோர் கமிட்டட் டு கல்வாரி அண்ட் கல்குவாரி தேன் த காமன் மேன். அதனால் அப்பாவோட சுயரூபம் வெளிப்பட்ட தருணம் இந்த விஷயத்தில்.